வாசிக்கிற நமக்கும் அன்னைக்கு இருக்கிறதான சீசரை விசுவாசம் வைத்தவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவர் தாவீதின் குமாரன் தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் விரும்பினார். இன்னைக்கும் ஆமென், ஸ்தோத்திரம். சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்து அவர் தாவீதின் குமாரனாக ஆண்டவராகவும் நம்முடைய பாவம் போக்க வந்த இரட்சகராகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பூலோகத்தை அவன் நீதியோடும் உண்மையோடும் ஆளுகை செய்கிற ராஜாவாகவும் இருக்கிறார் என்பதை அறிந்தவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் ஆண்டவர், அவர் இரட்சகர், அவர் ராஜா. இப்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயம் நித்திய பரலோகத்திலே என்றென்றும் வாழ்வார்கள். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே, பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 22. இப்போ அந்த ஊமைகளாக அடுத்து இன்னும் ஒரு ஓமை கதை ஒன்றை சொல்கிறார். என்னென்னா, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்குது. அப்படியே தன்னை அப்படியே சொல்கிறார். அப்போ இவர் ஒரு இயேசு கிறிஸ்து, அவர் ஒரு மணவாளன். அப்போ பிதாவாகிய தேவன் திருமணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறார். அப்போ திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவங்களெல்லாம் அப்போ ஒரு கதை சொல்கிறார். அப்போ இப்படி ஒருத்தருக்கு அவர் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கார் தன் பையனுக்கு. அப்பா என்ன செய்கிறார், எல்லாத்துக்கும் கல்யாண கார்டு. அந்த காலத்தில் கல்யாண கார்டெலாம் கிடையாது. எல்லா வீட்டுக்கும் போய் கல்யாணம் நடக்கணும்னா இவர் மனைவியும் போய் எல்லோரும் வர சொல்லிட்டார். ஊழியக்காம அழைக்கப்பட்ட எல்லாம் போய் அழைச்சிட்டு மறுக்கலையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தை அன்னைக்கும் நினச்சவாங்கன்னா கல்யாணம் ஆரம்பிக்க போகுதுன்னு ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க. அதை மாதிரி சொல்லி வாங்க சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு எல்லாம் ஊழியக்காரர் அனுப்புனாங்க. ஆனால் அவங்களுக்கு வர மனசு இல்லை, கல்யாணத்துக்கும் வரல, சாப்பிட்றதுக்கும் வரல. அப்போ அழைச்சி நீங்கள் போய் விருந்தனை ஆயத்தம் பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது, வாங்கன்னு அனுப்ப சொல்கிறேன். அவங்க அசட்டை பண்ணுறாங்க. அசட்டை பண்ணி ஒருத்தன் சொல்கிறான், நான் வயலுக்கு போகணும், நான் ஒரு வயல் வாங்கினதை பார்க்க போகணுங்களா, நிறுத்து நான் வியாபாரத்துக்கு போகிறேன்ட்டா. இன்னொருத்தங்க நினச்சிதாங்க பிடிச்சி அடித்து, என்னப்பா பெரிய கல்யாணம், என்னையா பெரிய சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவரை அலட்சியம் பண்ணி, அவரை அலட்சியம் பண்ணது இல்லாமல் வேலைக்காரில் அடித்து அவமானப்படுத்தி கொலை செஞ்சுட்டாங்க. இப்போ ராஜா கோபம் அடைஞ்சு தன் சேனாபில் அனுப்பி அந்த கொலை பாதையில் அடித்து பட்டணத்தையும் சுட்டெடுத்து போட்டார். அப்புறம் சொல்கிறார், நம்ம கல்யாண விருந்து ஆயத்தம் பண்ணிட்டோம், அழைக்கப்பட்டவங்க அதுக்கு அபாத்திரமாக போயிட்டாங்க, சரி நீ போய் வழி சந்தைகளில் போய் காணப்படுற எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. போகிறாங்க. வழியில் எல்லாம் நல்லவங்க கண்ட நல்லவங்க பொல்லாதவங்க. பாருங்கள் எப்படி யாரும் அழைச்சிட்டு வர, நல்லவங்களும் அழைச்சிட்டு வராங்க, பொல்லாதவங்க அழைச்சிட்டு வந்து கல்யாண சிலை விருந்தாளிலாம் நடத்து. சரி உள்ளே போய் பார்க்கலான்ட்டு எல்லாரையும் பார்க்குறான். அங்கே ஒருத்தர் கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருத்தர் இருக்கிறான். நல்லா கவனிங்க. கண்டு சிநேகிதனே கல்யாண வஸ்திரம் இல்லாதவங்க இங்கே எப்படி வந்தாயின்னு கேட்குறாரு. பேசாமல் இருக்கிறான். கூப்பிட்டு வந்து யார், இவன் ட்ரெஸ் நல்ல அழைக்கப்பட்டவங்கன்னா ரெடியாக இருந்திருப்பாங்க. இவங்க வழியில் நின்றுட்டு இருந்தவங்க. அவன் ட்ரெஸ்ஸை போட்டு தான் நின்று இருந்திருப்பான். குளித்தானோ குளிக்கலையோ, என்ன ட்ரெஸ்ஸை போட்டிருந்தானோ ஒன்று உருப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, நல்லவங்களையும் கூப்பிட்டாங்க, பொல்லாதவங்களையும் கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. இவனுக்கு வஸ்திரம் இல்லைன்னு கேட்குறது என்ன நியாயம்? அப்படியானால் என்ன நடந்திருக்குன்னு நம்ம யூகிக்க வழி இருக்குதுன்னா, அந்த காலத்தில் கல்யாண வீட்டுக்கு கூப்பிடும்போது கல்யாண வஸ்திரமும் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, பெரிய ராஜ குடும்பத்தில் கல்யாண வஸ்திரமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க வந்து
அவங்க ஒரு இலைப்பாரம் வந்த உடனேயே ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்க வந்த உடனே அவங்கள ஒரு வரவேற்கிறதும், வரவேற்று அவங்களுக்கு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துவதும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கான வாஷ்ரூம் எல்லாம் அனுப்புறதும், அவங்களுக்கு ஒரு விரும்பினால் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸையும் அவங்க கேட்டு வாங்கி கொள்வதற்கும் அவங்களுக்கு அப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குது. இவனும் அந்த முறைப்படியாக வராமல் அவன் என்ன செய்தான், அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள, அது இலவசமாய் கிடைக்கக்கூடிய ஒன்று, பெற்றுக்கொள்ளாமல் வந்தான். அதாவது தேவன் ஆண்டவருடைய ரட்சிப்பு இலவசமானதாக இருந்தாலும், ஆனால் நாம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை இருக்கிறது. அப்போ அவன் எப்படி செய்யவில்லை, அவன் முறையாக வர வேண்டிய வழியில் வராமல் குறுக்கு வழியாக உள்ளே வந்து சாப்பிட மட்டும் வந்துட்டானோன்னு தெரியல, அவன் வாஷ்ரூம் போன மாதிரி தெரியலை, அவன் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி தெரியல, வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடித்தானோன்னு தெரியல. கொடுக்கப்பட்ட வெல்கமில் அவன் கொடுக்கப்பட்டதான வஸ்திரத்தை, மேலங்கி, அதாவது என்ன உள்ளே போட்டிருந்தாலும் மேலங்கி ஒன்று ஒரு கோட்டு மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு பிளேசர் கொடுத்துற மாதிரி கொடுத்துட்றாங்க. வாங்கிக்கொள்ள தவறிவிட்டார். அவனை சொன்னான், கையங்காலும் பிடிச்சிட்டு போ. நாம் இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் உள்ளே வர்றது பெருசு இல்லை, உள்ளே வந்த நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், அங்கு செய்யப்பட வேண்டியது ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் தேவனுடையதான சபையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். ஆனால் வருவதற்கான அந்த முறைப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த அபிஷேக அந்த அலங்கார உடையை பெற்று ஆலயத்துக்குள் வருவது, ஐக்கியப்படுவதுதான் நல்லது. அவன் ரட்சிக்கப்படாமல், மனம் திரும்பாமல், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல், ஸ்தோத்திரம், அவரோடு கூட உடன்படிக்கை ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளாமல் உள்ளே வந்து நீங்கள் ஏமாந்து போகாதபடிக்கும், கர்த்தர் உங்களை கடிந்து கொள்ளாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்க. தெரிந்துக்காம அழைக்கப்பட்டவங்க அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆயத்தமாக இருந்தவர்கள் சிலர். ஆமென். அந்த அனுபவங்களுக்கு உள்ளாக வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராங்க. அடுத்து நம்ம பார்க்குறோம், அவரை பேச்சில் அகப்படுத்தணும்னு வர்றாங்க. யார்? இந்த கூட்டமெல்லாம் வந்து நான் கொலையே செய்யணும்னு. அப்போ சில நேரங்களில் கவனமாக இருங்க. உங்களை சில நேரம் பேச வச்சு, இன்றைக்கும் அதையே செய்கிறாங்க, நம்மளை பேச விட்டு நம்ம வார்த்தையிலிருந்து தவறை கண்டுபிடித்து நம்முடைய வாயில் பிசகுகளை, தவறுகளை தவறாய் பேச வைத்து அதன் காரணமாக நம்மளை குற்றப்படுத்த முயலுகிற ஒரு தந்திரம். அப்போ வந்து ஏரோதியார்னு ஒருத்தர் வந்து தற்செயலாக வருது, போதகரே, அவன் நல்ல போதகர்னு வந்தான் பாருங்க, அது மாதிரி, போதகரே நீ சத்தியம் உள்ளவர், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர், நீ முகதாட்சியம் பண்ணுறது கிடையாது, எவரை கொடுத்தும் கவலைப்படுறதில்லை, வெட்டு 1 துண்டு 2 சத்தியம்னா இது அப்படின்னு சொல்லி ஒன்று பாத்திரம் பண்ணு, இப்படி பாத்திரராக இருப்பீர்கள் அல்லது அபாத்திரராக இருப்பீர்கள், ஏதோ ஒரு கரெக்டாக சொல்கிறீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு, ஐயா அவனுக்கு எப்படி தோணுதுயா, இந்த ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்னு கேள்வி. இப்போ இவரை வந்து மாட்டி விடணும். இவர் வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ரோமர்கள் வந்து எப்படி வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணுறதுக்கு இவர் ஜனங்களெல்லாம் வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போதிக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை போடலாங்கன்னா அவங்களுடைய எண்ணம். சரி, வரி கொடுக்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா, வரி கொடுக்கலான்னு சொன்னாங்கன்னா, இந்த பரிசேயர் சதுசேயர் நீ வந்து அப்புறம் ரோமனுடைய ஆளா, நாங்கள்லாம் கொடுக்க மாட்டோம், இவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ நீ வந்து ரோமனுக்கு சாதகமாக பேசுறியா அப்படின்னு இவரை ஒரு குரூப் யூதர்களை இவருக்கு விரோதமாக திருப்பலான்னு அவங்க காத்திருக்காங்க. இது எந்த பதில் சொன்னாலும் பிரச்சனை தான். ரோமன் கொடுக்கலான்னு சொன்னால் பரிசேய கூட்டங்களுக்கு கோபம் வந்துடும், கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் ரோம கூட்டத்துக்கு கோபம் வந்துடும். என்ன பதில் சொல்லணும்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இயேசுவோட துர்க்குணத்தை அறிந்து திட்டுறாரு, மாயக்காரரே, ஏமாத்துக்காரங்களே, என்னையா சோதிக்கிறீங்க, அந்த காசை கொடுங்க, வரி காசு வாங்குறாங்களே, எதுக்கு வரி கொண்டாங்க கேட்டு சொன்னார். ஆமாம், இதில் எழுதியிருக்குதே, இது சொரூபம் மேலெழுத்தில் யாருடையது கேட்குறேன், ராயனுடையது. அப்படின்னா ராயனுடையது ராயனுக்கு கொடுங்கய்யா, தேவனுடையதே தேவனுக்கு செலுத்துங்கய்யா. எது தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்துங்க, ராயனுக்குரியது ராயன். அப்போ தேவனுக்குரியதுன்னு சொன்னால் இப்போ ராயனுக்குரியது ராயன்கிட்ட கொடுத்துருங்க, தேவனுக்குரியது என்ன செய்றீங்க, அப்போ தேவனுக்குரியதுன்னா இந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா தேவனுக்கு அப்போ அது என்ன, இந்த யூத பணத்தை சொல்லாமல் தேவனுக்கு உரியவைகள் என்று பல காரியத்தோட இருதயத்தையும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கனி கொடுக்கிற காரியங்கள், இவைகளை அவர் சொல்லி முடிச்சிட்டார். ஐயோ, மாட்டுவார்னு நினச்சா ஈஸியாக தப்பிச்சிட்டாரு, தேவனுக்கும் கொடுங்க, ராயனுக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அமைதியாக போயிட்டாங்க. அதோட விடலை, இன்னும் ஒரு குரூப் பண்ணுறேன், அதில் கண்டுபிடிக்க முடியல, இன்னொரு குரூப் போங்க. என்ன செய்றீங்கன்னா, இந்த உயிர்த்தலை இல்லைன்னு சாதிக்கிற சதுசேயர்கள் போகிறாங்க.
அவங்களுக்கு என்னென்னா உயிர்த்தல் உண்டுன்னு சொன்னால் இவர் உண்டுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம சரியான ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அந்த கேள்வியில் ஆள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்ட்டு, ஐயா ஒருவன் கல்யாணம் ஆச்சுயா, அவனுக்கு குழந்தை இல்லாதனால இறந்து போயிட்டான் ஐயா. அப்புறம் அவன் சகோதரன் மனைவி விவாகம் பண்ணிக்கணும் மாதிரி நியாயப்பிரமாணம் சொன்ன மாதிரி அவன் கல்யாணம் கட்டுறான் ஐயா, அவனுக்கும் குழந்தை இல்லையா அப்படின்னு. அப்போ அடுத்ததாக வரிசையாக 7 பேர் கல்யாணம் கட்டியும் 7 பேருக்கும் சந்தானம் இல்லாமல் 7 பேரும் செத்து போயிட்டாங்கய்யா. இந்த அம்மாவும் கடைசியாக செத்து போனான். அப்புறம் உயிரோடு எழும்புனாங்க. இந்த 7 பேரில் உயிர்த்தோடு எழுந்த உடனே இந்த அம்மனி உயிர் திறந்து போனால் அங்கே 7 பேரும் இருக்கானோட இந்த 7 பேருக்கு இவா போய் யாருக்கு மனைவியாக இருப்பாயா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சிரிக்காமல் கேட்குறாங்க. இயேசு ஐயோ 23 என்ன நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் வேத வாக்கியங்களையும் இந்த தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பென்ன கொள்றீங்க. இந்த உலக பிரகாரமான சிந்தனை உங்களுக்கு இருக்குது. இந்த உலகம் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறீர்களே, ஒரு மனுஷன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறீங்களே. வேத வாக்கியத்தினுடையதான அர்த்தம் உங்களுக்கு புரியாதா? உயிர்த்தெழுதலை குறித்து உங்களுக்கு தெரியாதா? தேவனுடைய வல்லமை, அந்த பவர், அதாவது அந்த பின்ன இருக்கிறதான ரகசியங்கள், தேவனுடையதான அந்த 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 அவருடையதான அனந்த ஞானம், இந்த பவர்னா ஞானம் அறியாமல் தப்பெண்ணம் கொள்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உயிர்த்தெழுதலை கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லைப்பா. பரலோகத்தில் எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்பாங்கப்பா. அங்கே ஆண் பெண்ணுன்னு கிடையாது. அங்கே வந்து கல்யாணம் கட்டிக்கிறதுலாம் கிடையாது. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு சொல்லது வாசிக்கலையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் இந்த உயிரோடு இருக்கிற உனக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறாருப்பா அப்படின்னு அவன் அப்படியே மூஞ்சிற ஐயா ஆடலை. அவனை கேட்டு அவருடைய போதத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. அவன் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சாதிக்க வந்தவனுக்கு இப்படியெல்லாம் சொல்லி அதனால் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். இயேசு அதை சொன்னார். இயேசு கிறிஸ்து அதே வசனத்தோடு கூட சொல்லி அவர் சொன்னதை நாம் இங்கே பார்க்கணும். அப்புறம் இன்னொருத்தன் வர்றான், விடலை அவரை. அப்போ அவர் சதுசேயர் கேள்விப்பட்ட ஒரு நியாயசாஸ்திரி அவரை சோதிக்க போகிறான். அவன் கேட்குறான், போதகரே நியாயப்பிரமாணத்துக்கு எந்த கற்பனை பிரதானமானது? அவங்கள பொறுத்தவரையில் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க கடவாயாக, அதுதான் பிரதான கற்பனையாக அவங்க ரொம்ப முக்கியப்படுத்துறது. இவங்க 10 கட்டளை வச்சு கேட்குறாங்க. இயேசு இந்த 10 கட்டளையும் விட்டுட்டு டெய்லி காலையிலையும் மாலையிலையும் 3 நேரமும் அவங்க ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. அவங்களுடைய சனகரிப் சங்கத்திலையும் சரி ஆலயத்திலையும் சரி அவங்க ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. என்ன அழைப்புன்னா, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், இந்த உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக முதலாவது கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இந்த 2 கற்பனையிலையும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அடங்கியிருக்குதப்பா. இந்த 10 கற்பனையும் அங்கே தான் இருக்குது, தீர்க்க தரிசனங்களும் அங்கே தான் இருக்குதப்பான்னு சொல்லிட்டான். அமைதியாக போயிட்டான். அப்போ அவன் இந்த அன்பு கூறுதல் தான் எல்லாம் வந்தது. எந்த கேள்வி கேட்டாலும் நியாயம். அப்போ எது ஓய்வு நாளை கொண்டாடுறது? தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக ஓய்வு நாளை கொண்டாடு. மனுஷனை கொலை செய்யாதிருப்பாயாக, மனுஷனிடத்தில் அன்பு கூறுவதை போல அவளை அன்பு நேசி, பிறனை நேசி சொல்லி அதுக்கு அதையும் அவனுடைய வாயை அடைத்துட்டாரு. போயிட்டு அப்போ எல்லாம் கூடி வந்திருக்காங்க. திரும்ப எல்லாரும் வர நல்ல பிள்ளை மாதிரி வந்திருக்காங்க. வந்த உடனே அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு கிறிஸ்துவை குறித்து. இயேசுவே இல்லை, இவர் தான் கிறிஸ்துன்னு அவங்களுக்கு பதிய வைக்கணும் மறுபடியும். ஆனால் அவங்க கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? அவர் யாருடைய குமாரன்? இது வரைக்கும் தாவீதின் குமாரன் சொல்லிட்டே இருந்தாங்க, மக்கள் சொல்லியிருக்காங்க. யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன். அப்போ இவங்க கேள்வி என்னன்னா, அப்போ இதான் அப்போ இது வரைக்கும் பிள்ளைங்க தாவீதின் குமாரன் யாரை சொன்னாங்க, என்னத்தானே சொன்னாங்க, அப்போ நான் தானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அதை அவர் சொல்லலை, அப்படி அங்கே சொல்லப்படலை. அவர் அதான் அங்கே தொக்கி விட்டுட்டார். அப்படி சொல்லிட்டு அடுத்து அதுலேருந்து இன்னொன்று சொல்கிறாரு, தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர்னு சொல்லியிருக்கிறாரே, அவர் குமாரனா இருக்க அவரை ஆண்டவர்னு சொன்னார். எப்படின்னு, நான் உடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுவதற்கு என்று வலது பார்த்து உட்காரும்னு கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் சொல்லியிருக்கிறாரே. தாவீதே அவருடைய குமாரன் என்று தாவீதின் குமாரனை ஆண்டவன் சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி குழப்பமான கேள்வியா? ஒரு வார்த்தையும் சொல்லலை. அதுக்கப்புறம் யாருமே நினைச்சவில்லை, கேள்வி கேட்க துணியவில்லை. ஆனால் இப்போ ஒரு சம்பவத்தை நான் இந்த வாசிக்கிற நமக்கும் அன்னைக்கு இருக்கிறதான சீசர விசுவாசம் வைத்தவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவர் தாவீதின் குமாரன் தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக
அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் விரும்பினார். இன்னைக்கும் ஆமென், ஸ்தோத்திரம். சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து அவர் தாவீதின் குமாரனாக ஆண்டவராகவும் நம்முடைய பாவம் போக்க வந்த இரட்சகராகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பூலோகத்தை அவன் நீதியோடும் உண்மையோடும் ஆளுகை செய்கிற ராஜாவாகவும் இருக்கிறார் என்பதை அறிந்தவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் ஆண்டவர், அவர் இரட்சகர், அவர் ராஜா. இப்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயம் நித்திய பரலோகத்திலே என்றென்றும் வாழ்வார்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. இந்த மத்தேயு 22வது அதிகாரத்தில் உள்ளதான இந்த சத்தியங்களுக்காக ஆமென். கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தரலணும். நாம் அதை பின்பற்றத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக ஜெபிப்போமா. கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்திருக்கிறதா இந்த வேத சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆமேனப்பா. இந்த கல்யாண சாலையில் அப்பா அழைக்கப்பட்டவர்கள் அப்பா ஒவ்வொருவரும் ஆமேனப்பா தங்கள் வேலை நிமித்தமாய் போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. அவன் அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாய் போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இயேசப்பா. நாங்கள் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய அழைப்பை அப்பா ஆமேன் ஆண்டவரே அனுசரித்து ஆமேன் உம்முடைய அழைப்பை ஏற்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். அலட்சியப்படுத்துகிற ஜனங்கள், உதாசீனப்படுத்துகிற ஜனங்களை நீ ரட்சிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடையதான ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் ஆமேன் அப்பா அந்த மனம் திரும்புதலையும் கர்த்தாவே ஆமேன் பாவ மன்னிப்பையும் பெற்று ஆமேன் உம்முடைய அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பந்தியில பங்கடைய தேவரீர் அப்பா நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆமேன் அப்பா. அந்த உலகத்து ஜனங்கள் ஆமேன் கர்த்தாவே அப்பா எப்படிலாம் சோதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த சோதனைகளுக்கெல்லாம் கர்த்தாவே நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் வாழ கிருபைதாரும் ஆண்டவரே. அப்பா அந்த உபதேச கோளாறு உள்ள ஜனங்கள் மத்தியில் சரியான உபதேசத்தை பின்பற்ற உடைய ஜனங்களுக்கு நீர் அனுக்கிரகம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாதப்பா. ஆமேன் அப்பா. துருபதேசத்தினாலேயோ கள்ள உபதேசத்தினாலேயோ கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா ஆமேன் உம்முடைய வசனத்துக்கு அப்பா விகற்பமாய் நடந்து விடாதபடிக்கு உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க தேவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளணும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஆமேன் அப்பா அரசாங்கம் ஆமேன் அப்பா சட்ட திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் என்கிறதானே ஒரு ஆமேன் ஆண்டவரே அப்பா அந்த சத்தியத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள கிருபை தர வேண்டுமா. விசுவாசிகள் புரிந்து கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நீ தேவனாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. கர்த்தாவே ஆமேன் அப்பா. தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. நாங்கள் கர்த்தாவே அப்பா அப்படியே நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறது போல கர்த்தாவே அப்பா ஜனங்களிடத்திலும் நாங்கள் அன்பு கூறணும். எங்களை நேசிப்பது போல நாங்கள் கர்த்தாவே அப்பா மற்றவர்களையும் நேசிக்கத்தக்கதா உன்னில் அன்பு கூறுவது போல ஆமேன் அப்பா பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிறதான் அந்த 2வது கற்பனையும் பின்பற்றி நடக்க கர்த்தாவே எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமீன். தாவீதின் குமாரனே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கர்த்தா எவ்வளவாய் உம்மை தாழ்த்தி இந்த உலகத்துல வந்தீர் ஆண்டவரே. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் வந்தீரே அப்பா. அப்பா ஸ்தோத்திர. அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக புரிந்து கொள்ளத்தக்கதான மனக்கண்களை அப்பா நீர் நித்திய ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனுக்கென்று அப்பா நியமித்தவர்கள் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கண்களை திறந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.